வயலிலே விதையை விதைத்து விட்டு அறுவடைக்காக சில மாதங்கள் காத்திருக்கிறாரே விவசாயி, அதை போன்றுதான் காத்திருத்தல். விசுவாச வாழ்க்கையிலே நமது காத்திருப்பு நமது விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எசையா 40வது அதிகாரம் 31வது வசனத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்திருக்கக்கூடியவர்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள். அவர்கள் கழுகுகள் போல ரெக்கை விரித்து உயரே பறந்து செல்வார்கள். அவர்கள் ஓடுவார்கள், களைப்படைய மாட்டார்கள், நடந்து செல்வார்கள், சோர்வடைய மாட்டார்கள். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய விசுவாசம் சோர்வை தராத விசுவாசம், களைப்பை கொண்டு வராத விசுவாசம். ஆபிரகாமுடைய விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆற்றலை கொண்டு வந்தது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காத்திருப்பு அவசியம், பரிசோதனை அவசியம். விலை உயர்ந்த பொன்னானது நெருப்பிலே சுட்டரிக்கப்பட்டு அது பரிசோதிக்கப்படுவது போன்று நமது விசுவாசமும் பரிசோதிக்கப்பட்டால் தான் ஆண்டவருடைய மதிப்பையும் மாண்பையும் பெறக்கூடிய ஒரு விசுவாச வாழ்க்கை என்று நாம் சான்று பெற முடியும். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையுடைய முதல் பகுதியை பார்க்கிறோம். அவரது விசுவாச பயணத்தின் 2வது படிநிலை, ஆபிரகாம் கடவுளை மட்டுமே சார்ந்து இருந்தார், மனிதர்களுடைய தயவை சார்ந்து இருக்கவில்லை. இதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சோதோம் என்கிற நாட்டை சார்ந்த அரசர் ஒரு நெருக்கடி சூழ்நிலையில் இருந்தார். எதிரி நாட்டினர் சோதோம் அரசனுடைய மக்களையும் பொருட்களையும் சூறையாடி கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டு சென்று விடுகிறார்கள். ஆபிரகாம் உடனடியாக அந்த எதிரி நாட்டினரோடு போரிட்டு சோதோம் அரசனுக்குரிய மக்களையும் அவருக்குரிய பொருட்களையும் மீண்டுமாக கொண்டு வந்து சோதோம் அரசனிடம் ஒப்படைக்கிறார். தனக்கு செய்த இந்த நல்ல காரியத்திற்காக சோதோம் அரசர் ஆபிரகாமுக்கு கைமாறு கொடுக்க ஆசைப்படுகிறார். விலை உயர்ந்த பொருட்களையும் பொன்னையும் பரிசாக கொடுக்க ஆசைப்படுகிறார். அப்போது ஆபிரகாம் சோதோம் அரசனை பார்த்து சொல்லுகிறார், தொடக்க நூல் 14:23, நான் தான் ஆபிரகாமை செல்வனாக்கினேன் என்று நீர் சொல்லாதவாறு உமக்குரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலணி மாறையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று ஆபிரகாம் அந்த அரசனை பார்த்து சொல்லுகிறார். அவர் ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடியவர். மனிதர்களுடைய தயவை சார்ந்து ஒருவர் வாழ்க்கையிலே முன்னுக்கு வருவாரானால் அவர் ஆண்டவருடைய செயலுக்கு, ஆண்டவருடைய மீது உள்ள விசுவாசத்திற்கு புறம்பானவராக கருதப்படுவார். ஆபிரகாம் மனிதர்களுடைய தயவால் வாழ்க்கையில் செல்வராகவில்லை. மனிதர்களுடைய ஒத்துழைப்பால் ஆபிரகாம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரவில்லை. மாறாக இறைவன் ஆபிரகாமை உயர்த்தினார். ஏனென்றால் ஆபிரகாம் இறைவனை சார்ந்து வாழ்ந்தார். நமது விசுவாச வாழ்க்கையின் பயணத்தில் நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற போது நமது விசுவாசம் ஆழப்படுகிறது. மனிதர்களை சார்ந்து வாழ்வோமானால் நமது விசுவாசம் வலுக்குறைந்து போகிறது. திருப்பாடல் 118:8வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது நல்லது. ஆட்சியாளர்களிடம் நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவது மேல் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். பிரியமானவர்களே, நமது விசுவாசம் ஆண்டவரை சார்ந்த விசுவாசமாக இருக்க வேண்டும். மனிதர்களை சார்ந்து வாழுகின்ற வேளையிலே எரேமியா 17:5 பார்க்கிறோம், மனிதர்களை சார்ந்து வாழக்கூடியவர்கள், மனிதர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள், வலுவற்ற மனிதரிடம் வல்லமையை காண விளையக்கூடியவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் நீரோடை ஓரத்திலே நடப்பட்ட மரத்தை போன்றவர்கள். வறண்ட காலத்திலும் கூட பஞ்ச காலத்திலும் கூட அந்த மரம் பசுமையாக தளிர்த்து காணப்படும். வறண்ட சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த மரம் கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய நாமும் பசுமையான மரத்திற்கு சமமாக இருப்போம். நீரோடை ஓரத்திலே நடப்பட்ட மரத்திற்கு சமமாக இருப்போம். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய விசுவாச பயணத்தின் கடைசி நிலை, உச்சகட்ட நிலை, ஆபிரகாம் ஆண்டவருக்காக எதையும் இழக்க தயாராக இருந்தார். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் ஒரே பேரான மகன் ஈசாக்கை எனக்கு பலியிடு என்று சொல்லுகின்ற வேளையிலே ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே, என்னுடைய மந்தையில் ஏகப்பட்ட ஆடுகள் இருக்கின்றன, உமக்கு விருப்பப்பட்டால் ஆயிரக்கணக்கான ஆடுகளை உமக்காக நான் பலி செலுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கலாம்.
ஆண்டவரே, என்னுடைய செல்வத்தில் முக்கால்வாசியை உமக்காகவே நான் செலவிட்டு விடுகிறேன் என்று ஆபிரகாம் சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். தான் உயிருக்கு உயிராக நேசித்த தன் ஒரே செல்ல மகனையும் ஆண்டவருக்காக பலி செலுத்துவதற்கு தயங்காமல் இருந்தார் ஆபிரகாம். இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் உச்சகட்டம். பிரியமானவர்களே, மோரியா பகுதியில் உள்ள ஒரு மலைக்கு தனது மகனை அழைத்துச் செல்கிறார். அந்த மகனுடைய தோளிலே விறகு கட்டு இருக்கிறது. அவ்வாறு மலையில் ஏறுவதற்கு முன்பாக தன் வேலையாட்களை பார்த்து ஆபிரகாம் இவ்வாறு சொல்லுகிறார். தொடக்க நூல் 22:5 அதிகாரத்திலே தன் வேலையாட்களை பார்த்து ஆபிரகாம் சொல்லுகிறார், நீங்கள் கழுதையோடு இங்கே காத்திருங்கள், நானும் என் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்தபின் உங்களிடம் திரும்பி வருவோம். நானும் என் மகனும் வழிபாடு செலுத்திய பிறகு நான் உங்களிடம் திரும்பி வருவேன் என்றுதான் ஆபிரகாம் சொல்லி இருக்க வேண்டும். ஏனென்றால் பலி செலுத்தப்படுவது தனது ஒரே மகன். ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் உங்களிடம் திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். இதுதான் ஆபிரகாமுடைய அசைக்க முடியாத விசுவாசம். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த மகனை இன்றைக்கு ஆண்டவர் பலி செலுத்த கேட்டாலும் கூட இந்த மகனின் மூலமாகத்தான் ஆண்டவர் ஒரு சந்ததியை உருவாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த மகனின் வழியாகத்தான் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் எனது சந்ததியை உருவாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே நிச்சயமாக ஆண்டவர் பலி செலுத்தக்கூடிய இடத்திலே என் பிள்ளைக்கு பதிலாக ஒரு பலிப்பொருளை தருவார் என்று விசுவசித்த காரணத்தினால் தான் பலி செலுத்திவிட்டு நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொன்னார். நான் திரும்பி வருவேன் என்று அவர் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக தன் பெற்ற ஒரே பிள்ளையையும் இழக்க தயாராக இருந்தார். நமது விசுவாசம் ஆளப்பட வேண்டுமானால், நமது விசுவாசம் உறுதிப்பட வேண்டுமானால் நாம் செய்யக்கூடியது, ஆண்டவருக்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேனா? இந்த உலகத்திலே மிகவும் மேன்மையானது என்று நான் எதை கருதுகிறேனோ, இந்த உலகத்திலே எனக்கு மிகவும் பிடித்தமானது என்று எதை கருதுகிறேனோ, இந்த உலகத்திலே யார் எனக்கு மிகவும் வேண்டியவர்கள் என்று யாரை நான் கருதுகிறேனோ, அவர்களையெல்லாம் கிறிஸ்துவின் பொருட்டு, ஆண்டவரின் பொருட்டு இழக்க தயாராக இருக்க வேண்டும். நற்செய்தியிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், என் பொருட்டு தன் தந்தையையோ தாயையோ நிலபுலன்களையோ சொந்த பந்தங்களையோ விட்டு விடுகிறவர்கள் இன்மையில் 100 மடங்கும் மறுமையில் நிறைவாழ்வையும் பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் மறுமையில் வரக்கூடிய நிறைவாழ்வை மனக்கண் முன் கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். பிரியமானவர்களே, தன் ஆளிலே அன்னை மரியாளுக்கு விழா எடுக்கிற நாமும் நமது வாழ்க்கை அலசி ஆராய்ந்து பார்த்து ஆபிரகாமுடைய விசுவாசத்தை போன்று நமது விசுவாசம் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாளுடைய விசுவாசத்திற்கு வருவோம். பழைய ஏற்பாட்டில் விசுவாசத்தின் தந்தை என்று ஆபிரகாம் அழைக்கப்படுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் விசுவாச நாயகியாக அழைக்கப்படுகிறாள். எலிசபெத்தம்மாளை அன்னை மரியாள் சந்திக்கின்ற வேளையிலே எலிசபெத்தம்மாள் அன்னை மரியாளை வாழ்த்துகின்ற போது சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவென்றால், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று விசுவசித்த நீர் பேறு பெற்றவர் என்று சொல்லுகிறார். அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? கபிரியேல் தூதர் மூலமாக ஆண்டவர், நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், உன்னதரின் வல்லமையால் நிரப்பப்பட்டு தூய ஆவியானவரால் நிழலிடப்பட்டு ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று கடவுளின் தூதர் சொல்லிய வேளையிலே உம் சித்தம் என் பாக்கியம் என்று அன்னை மரியாள் சொல்லவில்லை. இது எங்கனமாகும் என்று கேள்வி கேட்டார். அப்படியானால் அன்னை மரியாளுடைய விசுவாசத்தின் ஆரம்பமே கேள்வி கேட்பதில் ஆரம்பமாகிறது. அவிசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக அன்னை மரியாள் இந்த கேள்வியை கேட்கவில்லை. கடவுள் மீது கொண்டிருக்கின்ற ஐயப்பாட்டின் காரணமாக அன்னை மரியாள் இந்த கேள்வியை கேட்கவில்லை. மாறாக தான் கடவுளுடைய திட்டத்திற்கு ஒத்துழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் அந்த ஒத்துழைப்பை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை என்கிற அர்த்தத்தில் தான் அன்னை மரியாள் சொல்லுகிறார்கள், இது எப்படி ஆகும், நானோ கணவனை அறியேனே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அன்னை மரியாளுக்கும் ஆபிரகாமுக்கும் நெருங்கிய உறவு உண்டு. ஆபிரகாம் தன் ஒரே பேரான மகனை மோரியா பகுதியில் உள்ள ஒரு மலைக்கு பலி செலுத்த அழைத்து சென்றது போது ஆபிரகாமுடைய மகன் ஈசாக் விறகு கட்டையை தானே சுமந்து சென்றார்.
அதை போன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி என்னும் மலையிலே தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்க சென்ற வேளையிலே தனது சிலுவையை ஆண்டவர் தனது தோளிலே சுமந்து அவர் சென்றார். அன்னை மரியாளும் உடன் சென்றார்கள். ஆபிரகாம் மோரியா பகுதியின் மலையிலே தனது மகனை பலி செலுத்த தயாராக இருந்தபோது பலிப்பொருளாக ஒரு ஆட்டுக்குட்டி கிடைத்தது. ஆனால் இங்கு அதுவரை கடவுளின் மகனாக அந்த சிலுவை பயணத்தை மேற்கொண்ட ஆண்டவர் கல்வாரி பலியிலே உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியாக மாறி தானே பலிப்பொருளாகவும் தானே பலி செலுத்தக்கூடியவராகவும் தானே பலிபீடமாகவும் மாறிவிடுகிறார். பிரியமானவர்களே, சிலுவையின் அடியிலே இருந்து இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிற அந்த தாய் விசுவாசத்தின் நாயகி. எனவேதான் அன்னை மரியாளுடைய மன்றாட்டு மாலையில் சொல்லுகிறோம், விசுவாசத்தின் கன்னிகையே எங்களுக்காக மன்றாடுங்கள் என்று. நாமும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பெற்றுக்கொள்வோம். நாமும் அன்னை மரியாளுடைய விசுவாசத்தை நமதாக்கி நாமும் மரியாளாக வாழக்கூடிய ஆற்றலை கேட்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.